அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகள் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து மாயன் மயில சோடி பிரசன்னம் பார்த்து வருகிறேன். அந்த வகையில் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி 3 பயிற்சிகளை நாம் சந்தித்து வந்தாலும் கூட எந்த விதமான நற்பலனை பெறாத ஒரு காலகட்டத்தில் நவகிரகங்கள் நமக்கு நன்மை செய்வதற்காக ஒரு நிகழ்வை நடத்துகின்றன, ஒரு நாடகம் ஆடுகின்றன. அந்த வகையில் பார்க்கும் பொழுது அந்த குருவை பொறுத்த வரைக்கும் சனியை பொறுத்த வரைக்கும் 2 நிகழ்வு. அந்த பயிற்சியாளரும் கூட அவைக்கு பக்ரகதியை நிலை அடைகின்றன, பின்னோக்கி நகர்கின்றன, இல்லையென்றால் அதிசாரமாக விரைந்து சென்று திரும்புகின்றன. அந்த வகையில பார்க்கும் பொழுது கடக குருன்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன? குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுனத்தில் இருக்கின்றார். எங்க இருக்கின்றார்? தன்னுடைய பகை வீட்டில் இருக்கார். பகை வீட்டில் இருந்து கொண்டு அவர் என்ன பலனை தந்துவிட முடியும்? அந்த வகையில பார்க்கும் பொழுது பகை வீட்டில் இருக்கக்கூடிய, அதுவும் மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பாத்தீங்கன்னா கடக குருவாக அக்டோபர் மாதம் 18/10/2025 அதிசாரம் பெற்று திரும்பவும் பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி மிதுனத்துக்கு திரும்ப வருகின்றார். இந்த இடைப்பட்ட நாட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 48 இருந்து ஒரு 50 நாட்கள். இந்த இடைப்பட்ட நாட்கள் அவர் எந்த விதமான தாக்கத்தை தரப்போகின்றார் என்பது மிக மிக முக்கிய காரணம். குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள். அந்த குருவினுடைய பார்வை அபாரமானது, எத்தனை சாப பாவங்களையும் இருக்கக்கூடியது. குறிப்பா சொல்ல போனா ஒரு வாழ்க்கையில சுபகாரியங்கள் நடக்க வேண்டுமானால், ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் விளையாட வேண்டுமானால், இழந்ததை திரும்ப வேண்டுமானால் குருவின் பார்வை வேண்டும். குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு வல்லமை தானே. அந்த வகையில பார்க்கும் பொழுது குருவினுடைய பார்வைன்னு எடுத்தீங்கன்னா 5, 7, 9 அந்த வகையில இந்த குரு பகவான் அதிசாரமாக இப்ப கடகத்துல தங்கி இருக்கார். இந்த இடைப்பட்ட காலம் என்ன அற்புதம் விளைய போகின்றது? கண்டிப்பா நடக்குங்க. என்னுடைய அனுபவத்துல அறிவு, திறமை, ஆற்றல் இருந்தாலும் கூட நாம் சில நேரங்களில் திறமையற்று போகின்றோம். காரணம், திறமை இருந்தும் அந்த திறமையை வெளிப்படுத்த முடியாத ஒரு செயலில் தானே நம்ம இருக்கோம். அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த மனித மனம் இறைவனையும் இறைவன் சார்ந்த அந்த ஜோதிடத்தையும் நாடுகிறது. ஜோதிட பயிற்சி இந்த பாத்தீங்கன்னா இந்த சோடி பிரசனம் என்பது ஒரு அற்புதமான கலை. இது பொது பலன் தாங்க, பொது பலன் தான். நீங்க முழுமையாக தனிப்பட்ட முறையில் உங்க பலன் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய நம்பர் இருக்கு. நீங்க என்னோடு தொடர்பு கொண்டு என்னோடு தனிப்பட்ட முறையில் நேரில் சந்தித்து உங்களுடைய பலாபலனை தெரிந்து கொள்ளலாம். பார்ப்போமா? ஒவ்வொரு ராசிக்குமான பலாபலன். மேஷம் தொடங்கி மேஷத்தை தலையாக கொண்டால் மீனத்தை பாதமாக கொள்வார்கள். அந்த வகையில் மேஷத்தில் தொடங்கி மீனம் வரை 12 ராசிகளுக்கு தனித்தனியாக குரு அதிசாரம் பலனை இறையருளாலும் குருவர்களாலும் சொல்ல தொடங்குகின்றேன். மாயன் மயனை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரணும்னு கேட்டுக்கிறேன். காரணம் என்னன்னா, திருத்தணியில் அமைகின்ற அந்த சனி பகவானுடைய ஆலயம் நல்ல முறையில் நடைபெறுவதற்கு ஒரு தீபம் ஏற்ற புண்ணியம் இந்த மாயன் மயனை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலமாக கிடைக்கும். எல்லாமல்ல என் தாய் பிரத்திகரா விஷ்ணு மாயனுடைய பரிபூரணமான ஆசி இதை கேட்கின்ற பார்க்கின்ற உங்க வாழ்க்கையில நிறையும். எதையும் எதிர்த்து போராடும் அற்புதமான மனோநிலையை கொண்டவர் தான் துலாம் ராசிக்காரர்கள். குறிப்பா பாத்தீங்கன்னா துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை 3, 4, சுவாதி, விசாகம் 1, 2, 3 எந்த போராட்டம் வந்தாலும் சரி, எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அதை அலட்சியப்படுத்தி நகர்கின்ற ஒரு மனோதிடமிக்கவர்கள். ஏனோ பாத்தீங்கன்னா கொஞ்சம் காலமாகவே மனோநிலை கடுமையான பாதிக்கப்பட்ட ஒரு நிலையில் தான் இருந்தாலும் கூட குரு பகவான் உங்களுக்கு தோளுக்கு துணை நீட்டார். அவர் எப்படி நின்னாருங்கிறத இப்ப குரு பகவான் அதிசாரமாக பயிற்சி ஆகின்றார். வாழ்க்கையில குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி 3 பயிற்சிகளையும் சந்தித்தாலும் கூட வாழ்வில் எந்த முன்னேற்றத்தையும் நான் காணவில்லை என்று கலங்கிய உங்களுக்கு இந்த பயிற்சி அதிசாரம் என்று சொல்வார்கள். விரைவாக குரு பயிற்சிக்கு முன்பு அவர் இடத்தை கடந்து திரும்பவும் தன்னுடைய படையிடத்துக்கே வருகின்றார். பாத்தீங்கன்னா மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடகத்துக்கு வருகின்றார். குறுகிய காலம் திரும்பவும் பாத்தீங்கன்னா கடக குருவாக வருகின்றார். அக்டோபர் 18/10/2025 அதிசாரம் பெறுகின்றார். திரும்பவும் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி பாத்தீங்கன்னா மிதுனத்துக்கே அவர் பேசியாகின்றார். அந்த இடைப்பட்ட காலம் ஒரு 48-50 நாட்கள் எத்தகைய ஒரு மாற்றத்தை தரமாற்ற மனிதன் வாழ்வு தானேங்க. என்னைக்காவது ஒரு வாழ்க்கையில நம்ம நிம்மதியா இருக்க மாட்டோமா? இழந்ததை திரும்ப பெற்று விட மாட்டோமா? போராடுகின்றோம் அல்லவா? மனிதனுக்கு மட்டுமே இந்த மனம் சார்ந்த கவலை. அந்த வகையில பார்க்கும்போது எவ்வாறு இருக்கின்ற இந்த அதிசார குரு பயிற்சி எவ்வாறு இருக்கின்றது? அது மட்டும் கிடையாதுங்க. வெறும் குரு பயிற்சியை மட்டுமே வைத்து நாம் சொல்லிவிட முடியாது.
துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் மற்ற கிரகங்களுடைய பயிற்சியை வச்சுதான் நம்ம பார்க்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு பயிற்சியாகின்றார்கள் 27ஆம் தேதி. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ரகதியில தான் இருக்காரு. துலாமை பொறுத்த வரைக்கும் இப்ப ரோக சனியா இருக்காரு, பஞ்சம சனியா 5ஆம் இடத்துல இருக்காரு. அதாவது எப்படி சனியோடு ராகுவும் இருக்கின்ற ஒரு நிலையைத்தான் துலாம் ராசிக்காரர்கள் சந்திக்கின்றார்கள். களத்திரகாரர்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு 9/10/2025 பயிற்சியாகின்றார்கள். சூரியன் ஆத்மகாரகன் பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் கன்னியிலிருந்து துலாமுக்கு மாறுகின்றார். இது கொஞ்சம் ஆறுதல் தரக்கூடியதா இருக்குங்க. அதே அவர் இப்ப பாத்தீங்கன்னா 18/10/2025. ராகுவை பொறுத்த வரைக்கும் மீனத்துல தான் இருக்காங்க. மீனத்திலிருந்து கும்பத்துக்கு வந்துட்டாங்க. கேதுவை பொறுத்த வரைக்கும் கன்னியிலிருந்து சிம்மத்துக்கு வந்துட்டாங்க. பின்னோக்கி வருவார்கள் பயிற்சியில. அந்த வகையில் இந்த குரு அதிசார பயிற்சி எவ்வாறு இருக்கும் துலாம் ராசிக்கு என்பதை இப்ப நம்ம பார்க்க போறோம். துலாம் ராசியில இருக்கக்கூடிய சித்திரை 3, 4. துலாம் ராசி இருக்கக்கூடிய சுவாதி, துலாம் ராசி இருக்கக்கூடிய விசாகம் 1, 2, 3. துலாம் ராசி ஆன்மீக சகோதர சகோதரே, ஜோதிடம் இது பொது பலன் தாங்க. தனிப்பட்ட முறையில எவ்வளவோ சொல்லலாம். ஆனா எல்லாத்தையும் இந்த குறுகிய காலத்துல சொல்ல முடியாட்டாலும் கூட நல்ல தசாபக்தி இறைவர்களும் குருவர்களும் நிறைவானால் கவலையே படாதீங்க. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வக்ரகதியில் இருக்காரு. இப்போ அதாவது மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு அவர் அதிசார குருவாக வந்தாலும் கூட திரும்பவும் அவர் மிதுனத்துக்கு போய் விடுவார். 48-50 நாட்கள். இந்த இடைப்பட்ட காலத்துல நீங்க சந்திக்க போறதுன்னு சொன்னீங்கன்னா சனி பகவான் பொறுத்தவரை நவம்பர் 15 வரைக்கும் எப்படி இருக்காருன்னா ரோக சனியாக இப்போ ரோக சனியா இருக்காரு. உடல் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமா இருங்க. எவ்வளவு சம்பாதிச்சாலும் சம்பாதிச்சது அத்தனையுமே மருத்துவம் சார்ந்து போய்விடும். உடல் நலில் மட்டும் எவனொருவன் கவனமாக இருந்தாலே போதும். ஒரு நிகழ்ச்சி சொல்லுவாங்க, மிகப்பெரிய மெல்லினர், மிகப்பெரிய ஒரு மெல்லினர் அவர் மருத்துவ அந்த படுக்கையில படுத்திருக்காரு. அவர் புன்னகை மருத்துவர் கேட்கிறார், இந்த வழியிலும் உங்களுக்கு எப்படி இந்த புன்னகை வருதுன்னு கேட்கும்போது சொல்றார், ஒரு காலத்துல தூங்காம கொள்ளாம கடுமையாக உடைத்த தேகம் ஐயா இது. ஓடி ஓடி பொன்னையும் பொருளையும் சேர்த்தேன். வாசல்ல பாத்தீங்கன்னா 3 விலை உயர்ந்த கார்கள் இருக்கின்றன. விலை உயர்ந்த வீடு, மாட மாளிகை, கூட கோபுரம். அதை ஆணையிட்டால் அடிபடிவதற்கு 1000 ஆட்கள். ஆனாலும் இன்று ஒருவேளை உணவு உண்டு அமைதியாக படுத்திருக்கின்றேன், மரணத்தை நோக்கி நகர்வேனோ என்று தெரியவில்லை என்று கூறி கண்கலங்குகின்றார். அதுதாங்க தேகம். தயவு செய்து என்னுடைய அனுபவத்துல சொல்றேன், இந்த 48 நாட்கள் உடல்நிலையில கவனமா இருங்க. உங்க உடல்நிலை மட்டுமல்ல, கணவன் மனைவியின் உடல்நிலையிலோ, மனைவி கணவன் உடல்நிலையிலோ, பெற்றோர் பிள்ளைகளுடைய உடல்நிலையை கவனமா இருக்கு. ஏன் நான் இதை சொல்றேன்னா அப்படிப்பட்ட சோழ, ஏன்னா ரோக சனியாக இருக்கின்றார். இப்போ சனி வக்ரகதியில் திரும்பவும் அவர் பாத்தீங்கன்னா பஞ்சம சனியாக வருகின்றார். அந்த 5ஆம் இடத்திற்கு வரும்போது 5ஆம் இடத்துல சனியோடு ராகுவும் இருப்பதனால அதீத ஆசையின் காரணமாக சில தவறான பாதையை நோக்கி மனமும் உடலும் செல்லக்கூடும். ஒரு ஜோதிடம்னா இப்படிதான் சொல்லணும். கோடி கோடியாக கொட்டிவீர்கள், உங்கள் கவலைகள் எல்லாம் தீர்ந்துவிடும், பணமடையில் நனைவீர்கள் என்றெல்லாம் ஆசை காட்டுவதை விட உள்ளதை உள்ளபடி சொல்லணும். அதாவது கனவுகள் மெய்ப்படும் இல்லைன்னு சொல்லல, கனவு காணுகின்ற கனவை பொறுத்து கர்மாவை பொறுத்து அந்த வேலை கவனமா இருங்க. வாங்கிய கடனை அடைப்பதற்கு அற்புதமான வழி. அதே நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவாங்க, குரு பகவான் எப்படி இருக்கார்? 9ல் இருக்கார். 9ல் இருக்கின்ற குருவா பாத்தீங்கன்னா பாக்கிய குருன்னு சொல்லுவார். அற்புதம் அற்புதம். இதுவரை அனுபவித்து வந்தீர்கள். தொழில வாழ்க்கையில எல்லா நற்பலனையும் அவர் குரு கொடுத்து கொண்டுதான் இருந்தார். குறைவாக கொடுத்தாலும் நிறைவாகவே கொடுத்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த குரு பகவான் 9லிருந்து 10க்கு வர. குரு பகவான் 10க்கு வந்தா பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க. குரு பகவான் 10க்கு வந்தா பதவி பறிபோகும் என்பார்கள். பதவி என்பது இருக்கும் இடத்தை மட்டுமில்லை, சில இழப்புகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை. கொஞ்சம் கவனமா இருங்க, நிதானமா இருங்க, பொறுப்பா இருங்க. அவ்வாறு இருந்து விட்டாலே இழப்பை சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதாவது பறப்பதை விட இருப்பது சிறப்பு என்ற வகையில பார்க்கும்போது அந்த 10க்கு வருகிற குருவை பற்றிலாம் பயப்படாதீங்க. ஏன் பயப்படாதீங்க? அதாவது ஒன்றை இழந்தால் ஒன்றை பெறுகின்ற ஒரு சூழ்நிலையை கிரகம் நமக்கு செய்யும். அதுதான் கர்மா, தசாபுத்தி என்று சொல்வார்கள். அது மாதிரி துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு போயிட்டார். அப்ப புரிந்து கொண்டுவதில் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படுதான் செய்யும். அதனால இந்த காலகட்டத்தில் இந்த 50 நாட்கள்ல கொஞ்சம் கவனமா நிதானமா இருங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கடத்தக்காரன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு போய் விடுகின்றார்.
குறிப்பா பாத்தீங்கன்னா சூரியன் பொறுத்தவரை கண்ணியிலிருந்து துலாம் வரும். இது ஒண்ணு ஆறுதல். இந்த சூரியன் அதாவது கதிரவனை கட்ட பனி போல் துன்பங்களும் துயரங்களும் விலகும், தொட்டது துலங்கும், பொன் வைக்கும் இடத்தில் பூ வைக்கிற ஒரு நிலை ஏற்படும், 3 பலமும் மொத்தமாக தரக்கூடிய ஒரு சூரியன். அது பாருங்கள், அந்த சூரியன் ஒருத்தர் தான் அந்த நேரத்தில் உங்களுக்கு கடவுளாக இருந்து காப்பாற்றுகின்றார். சூரிய பகவானை பொறுத்தவரை கண்ணியிலிருந்து துலாமுக்கு வருகின்றார். 9ஆம் இடத்துல பாக்கிய குருவாக இருந்த குரு பகவான் 10ஆம் இடத்திற்கு வந்து பதற வைத்து விடுவார். கவனமா இருங்க, நிதானமா இருங்க, வாக்கு கொடுப்பதில் கவனமா இருங்க. கொடுத்த வகை காப்பாற்றுவதில் ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை வரும். முன்ஜாமீன் கொடுப்பதிலோ தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுவதோ தான் உண்டு தன் வேலை உண்டு இன்று இருப்பது சிறப்பு. அதே நேரம் பயப்பட வேண்டாம், கவலைப்படாதீங்க. காரணம் சூரியன் கண்ணியிலிருந்து துலாமுக்கு வராங்க. எப்போ 18-10-2025 16-11-2025 வரை இந்த 48-50 நாட்கள் உங்க குருவை கொடுக்க முடியாததை குரு தருவ முடியாது. அதே நேரத்தில் கவலைப்பட்டுறாதீங்க. ஏன்னா 10க்கு கடகத்தில் இருந்த குரு திரும்பவும் பார்த்தீங்கன்னா 18-10-2025 அதிசார குருவாக 10ஆம் இடம் வருகின்ற துலாம் ராசிக்கு கடக குரு பகவான் திரும்பவும் அதிசார பேச்சு முடிஞ்சு திரும்பவும் 9ஆம் இடத்துக்கு வருகிறார். இழந்ததை திரும்ப தருவார். கவலையே பட வேண்டாம். ஒரு 48 நாட்கள் கொஞ்சம் ஆற போடுங்க, உடலையும் மனதையும். அற்புதமான ஒரு மாற்றம். கவலைப்பட வேண்டாம். அனுபவ பாடங்களை அள்ளி தரப்போகின்றார். ஒருவருடைய இயல்பு அதுதானே. கை காசு அவர் கையில தராட்டா கூட அனுபவங்களை பாடகமாக தருவார் அல்லவா. ஒரு நெருப்பு தொட்டால் சுடும் என்கின்றோம், இல்லைன்னா தொட்டு பார்ப்பு என்பதை பற்றி எல்லாம் என்ன செய்ய முடியும். அந்த வகையில் அருமையான ஒரு காலகட்டம், அற்புதமான ஒரு காலகட்டம் துலாம் ராசிக்கு. அந்த வகையில் பார்க்கும் பொழுது நிதானம், தெய்வ பலம், தெய்வ பலம், மனோபலம் 3 பலத்தையும் ஒருவர் தரப்போகிற. காலையில எந்திரிங்க, குளிச்சுட்டு என்ன பண்ணிட்டா கதிரவன் தொழுங்க, ஆதித்ய கிருதையும் சொல்லுங்க. என்ன முடியலன்னா ஆதித்யாய நமக என்று சொல்லுங்க. சூரியனுடைய வழிபாடும் திருத்தணி முருகனுடைய வழிபாடும் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கு தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு உங்க கையினாலே அவருக்கு அபிஷேகம் பண்ணி பாருங்க. அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும். அருமையான ஒரு நல்ல சந்தர்ப்பம் தான் இந்த குரு அதிசார பயிற்சி.